போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் மற்றும் வெல்ல முடியும் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் டாப் ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டெஸ்ட் 9க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, நம்மளுக்கு 110 இருந்து நம்ம ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரிஜினல் எக்ஸாம்ல கேட்குற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். முதல் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் சீரீஸ்ல இந்த ரீசனிங் கொஸ்டின்ல நம்பர் சீரீஸ் வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் டி. நமக்கு லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நடக்க சொல்ல இந்த மாதிரி மாடல்லாம் 1-2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்பர் சீரீஸ்ல. ஸோ இது எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு சீரீஸ் ஏதாச்சும் ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், இல்லை மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ நம்ம கீழே இருக்கிற சீரீஸையும் அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நம்ம பண்ணோம்னா டின்ற பிளேஸ்ல என்ன நம்பர் வரணும்ன்றது நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, நம்ம மேலே இருக்கிறது கண்டுபிடிச்சா கீழே இருக்கிற நம்பர் நம்மளால அதை ஃபார்ம் பண்ண முடியும். இங்க பாருங்க 4 ஆல்டர்னேட் சீரீஸ் பாருங்களேன், 16 256, அதாவது 4 இது வந்து 4 ஸ்கொயர். சரிங்களா, உள்ள இந்த நம்பர் அப்ப என்னது 16 ஸ்கொயர்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப ஆல்டர்னேட்டிவ் பார்த்ததுல இங்க 3, இது 3 ஸ்கொயர், இது இங்க இருக்கிற நம்பரோடைய ஸ்கொயர், ஆல்டர்னேட்ல 9 ஸ்கொயர். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்போ 6 எனக்கு டி தானே தேவை. இங்க பாருங்க பி டி, இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க 6 இருக்கு, அப்போ பி வரக்கூடிய இடத்துல 6 உடைய ஸ்கொயர், அதாவது 36 வரணும். டி வரக்கூடிய இடத்துல பி இருக்கிற இடத்துல என்ன நம்பர் இருந்தது 36, அதாவது 36 ஸ்கொயர் 1296 வருங்க. சரியா, சோ அப்போ நமக்கு டி வரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட், இந்த 1296 வேற ஒரு இடத்துல பார்த்துருப்போம். உங்களுக்கான இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சதுரங்க பலகையில எத்தனை செவ்வகங்கள் இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. how many rectangles are there in a standard chess board அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இன்னைக்கு தான். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுங்க. சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாருங்க, இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. if star is defined as, அதாவது ஸ்டார்னு ஒரு ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நம்பருக்கு முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் செகண்ட் இருக்கிற நம்பரை மேல நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணணும், தொகுதியில கீழே பகுதியில என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ரேஷன் கொடுத்துறாங்க. இங்க ஸ்டார் இப்படி பக்கத்துல வரணுங்க. சரியா, இது மட்டும் ஸ்டார் வந்து இங்க பக்கத்துல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது பாருங்க, இந்த ஏ ஸ்டார் பி இதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஏ ஸ்டார் பின்றத ஒன்னும் இல்லை, மேல மல்டிபிள் பண்ணணும் 2 நம்பரையும், கீழே 2 நம்பரையும் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்டார் -1 இதை நான் சால்வ் பண்ணும்போது மேலே என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 3 இன்டூ -1, கீழே a பிளஸ் பி, 3 பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ன்னு வரும், 3 -1, அதாவது -3 டிவைடட் பை 2. எதுக்கான ஆன்சர், நம்ம இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா -3/2 வந்தது. நமக்கு இன்னும் வெளியில 3ன்ற நம்பர் இருக்கு. இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன சால்வ் பண்ணியிருக்கிறோம், -3/2ன்றத சால்வ் பண்ணி இருக்கிறோம். சரிங்களா, சோ அப்ப பாருங்க, எனக்கு ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி பின்னாடி நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம், மேல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா, -3/2, கீழே இந்த 2 நம்பரையும் பிளஸ் பண்ண போறோம், a பிளஸ் பி, 3 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் வரும், 3/2. சரிங்களா, அங்க மல்டிபிள் இருக்கிறதால இதை -9/2 எழுதிக்கலாம். டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா, 3 2s are 6, 6 minus 3, ஸோ 3/2 -9/2. டிவைட்ல இருக்கிறது நம்ம மேல எழுதுனா ரெசிப்ரோக்கல் தலைகீழ எழுதலாம், 2/3. 2க்கு 2 கேன்சல் ஆயிடும். 9 வந்து 3 டேபிள் அடிச்சோம்னா 3 டைம்ஸ் வரும். இங்க மைனஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ -3 வரப்போகுதுங்க. இதுக்கான ஆன்சர் -3. ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்டார் வந்து என்னவா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏ ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாருக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற நம்பரை மேல மல்டிபிள் பண்ணணும், கீழே பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இந்த 2 ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணும்போது ஆன்சர் ஃபைனலாக எனக்கு -3 வருது. எப்பவுமே போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்னா, நம்ம பிராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின். நம்மளுக்கு அதை 112வது கேள்வியில் எல்சிஎம் ஹெச்எஃப் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 6 7 8 9 மற்றும் 12ஆல் வகுபடும் பொழுது மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இந்த மிகச்சிறியன்ற வார்த்தை தான் இந்த கொஸ்டின்ல கீவேர்டுங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் கொடுக்குறாரு. ஏன்னா எல்சிஎம்ல எல்னா என்ன குறிக்கும், நம்மளுக்கு லோயஸ்ட் இல்ல லீஸ்ட்னு சொல்லுவாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்குன்னுவாங்க இல்லையா. அந்த லீஸ்ட்னா அப்போ கொடுத்திருக்கிற நம்பர் 6 7 8 9 which when divided by 6 7 8 9 and 12 leaves the same remainder 1 in the each case. சரிங்களா, சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு கீழே இருக்கிற ஏதோ ஒரு 4 நம்பரை
எனக்கு 6 7 8 9 12 இது ஒரு வாட்டி இப்போ நான் இந்த நம்பரை வகுத்தனா எனக்கு மீதி 1 வரும்னு அர்த்தம். 7ஆல் வகுத்தாலும் மீதி வரணும், 8ஆல் வகுத்தாலும் மீதி 1 வரணும், 9ஆல் வகுத்தாலும் அதே மீதி 1 வரணும், 12ஆல் வகுத்தாலும் மீதி 1 வரணும். இந்த மாதிரி எல்லா கேஸ்லையுமே எனக்கு என்ன ஆகணும், 1 மட்டும் வரக்கூடிய மாதிரி எந்த நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிம்பிளாக சொன்னால் இது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா எல்சிஎம்ல தாங்க சால்வ் பண்ண போகிறோம். எல்சிஎம்னா எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். 6 7 8 9 and 12. ஸோ இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே ப்ரைம் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். 7 4 9 and 6. ஸோ தென் 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 7 4 3 2. அகைன் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 7 2 3 1. ரைட், இங்கே எல்லாமே ப்ரைம் நம்பர் வந்துச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணி எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பாருங்கள் எத்தனை தாட்டி இருக்குது, எல்சிஎம் 2 into 2 2 இங்கே 2 மொத்தம் 3 டைம் 2 இருக்குது. தென் 3 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது. 7 1 டைம் இருக்குது. ஸோ 2 2s are 4 4 2s are 8 3 3s are 9 இங்கே 7 8 9s are 72 into 7 7 2s are 14. ஸோ 7 7s are 49 plus 1. அப்போது எனக்கு இந்த கொடுத்துருக்குறாங்களே இந்த 5 நம்பராலையுமே வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 504. எனக்கு மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்கல, இந்த நம்பரால் வகுக்கும் போது மீதி 1. இந்த மீதின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ரிமைண்டர் வந்துருச்சுன்னா லாஸ்ட்ல இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற எல்சிஎம் கூட எவ்வளோ ரிமைண்டர் வருதோ அதை ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தங்க. அப்போ 505 தான் எனக்கான ஆன்சர். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், புரியுதா பாருங்களேன். இப்போ 505 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னு எடுத்துக்கோங்களேன். ஆப்ஷன் வச்சு போடும்போது சொல்கிறேன். 8 6 are 48 பேலன்ஸ் 2 6 4s are 24. மீதி 1ன்னு வரும் ரிமைண்டர். இந்த கேஸில் ரிமைண்டர் 1 வரும். இதே மாதிரி 505ன்ற நம்பரை நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7 7s are 49 7 2s are 14. அகைன் ரிமைண்டர் 1 வரும். அதே போலவே தான் 505 நான் 8ஆல் டிவைட் பண்ணேன்னா 8 6 are 48 பேலன்ஸ் 2 8 3s are 24 சேம் ரிமைண்டர் 1 வரும். 9ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் சேம் தாங்க. 5 9s are 45 5 9s are 45 பேலன்ஸ் 5 6 9s are 54 அகைன் ரிமைண்டர் 1. 12ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் அதே தான் ஒரு ரிமைண்டர் 1 வரும். நீங்கள் ஆப்ஷன் வச்சு போட்டாலும் ஓகே, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. இல்லை நான் எல்சிஎம் மெத்தடில் தான் போடுவோம்னா லாஸ்ட்டில் ரிமைண்டர் வந்துச்சுன்னா லாஸ்ட்டில் வரக்கூடிய எல்சிஎம் கூட 1 ஆட் பண்ணிங்க. ஒருவேளை ரிமைண்டர் 2ன்னு கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கூட 2 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? நம்மளுக்கு சதுரத்தின் பக்கம், ஒரு சதுரம்னா நமக்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சதுரத்தின் பக்கத்தை எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அதனுடைய ஏரியா எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு சதுரத்தின் பக்களவு ஏன்றது தெரியும். ஏரியாக்கான ஃபார்முலா பரப்பளவு பக்கம் இன்டு பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் யூனிட். சரிங்களா, இப்போ ஜென்ரலா பார்க்க சொல்ல இந்த பர்சன்டேஜ் வச்சு பார்க்கணும்னா சதுரத்தின் பக்களவை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். இதை 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ என்னன்னு எடுத்துக்கலாம், இதை 120ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒரிஜினலா இருக்க சொல்ல இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு ஏ ஸ்கொயர்லேயே 100 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10,000 கிடைக்கும். சப்போஸ் இந்த இன்க்ரீஸ் பண்ணீங்களே 20%, இதனுடைய இது பண்ணோம்னா இதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 0 ஸ்கொயர் பண்ணால் இதுவும் ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா. இப்போ ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், மேலே டிஃபரன்ஸ் எடுப்போம். 10,000க்கும் 14,400க்கும் டிஃபரெண்ட்டு 4,400. கீழே எப்பவுமே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்றதால ஒரிஜினல் வேல்யூ, அதாவது 10,000 சின்ன வேல்யூ கீழே போடுவோம். பர்சன்டேஜ்ன்றதால இன்டூ 100ன்னு போடுவோம். இங்கே 2 0, இங்கே 2 0, கீழே 2 0, மேலே 2 0. அப்போ இனிஷியலாக பார்க்க சொல்ல நீங்கள் பர்சன்டேஜை 20% பக்களவில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய ஏரியா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னா 44% இன்க்ரீஸ் ஆகும். இது மெத்தடாக சால்வ் பண்ணி போடுறது. நம்ம ஜென்ரலாக 100 20ன்னு எடுத்து போட்டோம். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே சதுரத்தின் பக்களவு இல்லை வட்டத்தின் ஆரம் இல்லை உருளையின் ஆரம்லாம் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுனாலே என்ன பண்ணலாம்னா எனக்கு, ஏன்னா இங்கே ரெண்டு இருக்கு இல்லையா, அப்போ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வாட்டி 20% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், 2 வாட்டி 20% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும் நமக்கு,
எக்ஸ் பிளஸ் ஒய் xy by 100. எப்போ இதை யூஸ் பண்ணுவோம்? ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு வாட்டி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, ரெண்டு வாட்டியுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, இங்கேயும் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சிம்பிளா முடிஞ்சிடும். பாருங்க, எக்ஸ்னா பிளஸ் 20, ஒய்னா பிளஸ் 20 பிளஸ் 20 இன்டூ 20 400 by 100. இதை தனியா சால்வ் பண்ணுங்க. 20 பிளஸ் 20 40, இங்க 2 0 இங்க 2 0 4. ஸோ 40 பிளஸ் 4 44% அதனுடைய ஏரியால இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தங்க. இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜெனரல் ஈஸியான மெத்தட் மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன், இது சிம்பிளிஃபிகேஷன்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாக்குறாங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1 + 1 / 1 + 1 / அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படியே போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது ஆல்டர் பண்ணிக்கிறேன். x = 1 + 1. அதாவது நீங்க பாருங்களேன், இது எப்படி இருக்கு? x மாதிரியே இருக்கும். ஏன்னா x ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் நாம 1 + 1 / 1 + 1 / எடுக்கும். இதுவும் அதே ஃபார்மட்ல இருக்குல்ல, அந்த 1 + 1 மட்டும் அப்படியே நிறுத்திட்டு கீழே இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? x இது கிராஸ் மல்டிபிள் பண்ணனும். x + 1/x. அப்ப இந்த x இந்த சைடுல வந்துருச்சுனா x² = x + 1. இப்போ x² + x இந்த சைடுல வந்துச்சுனா -x - 1 = 0ங்க. அப்ப இது ஈக்குவேஷனா சொல்லும்போது x² - x - 1 = 0. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 114வது क्वेश्चनக்கு ஆன்சர் டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கு அடுத்து next sum, in the following question choose the one number which is similar to the numbers in the given set. கீழ்காணும் தொடருக்கு பொருத்தமான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மூணு நம்பர் கொடுத்துருங்க. 4513, 1021, 8775 கொடுத்துட்டு அடுத்த வர எண் பாருங்க. இந்த நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரலா எப்படி சொல்றதுன்னா யோசிக்கலாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெப்தா யோசிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும் ஆன்சர். அந்த மாதிரி தான் இதுவுமே 4513 எந்த லாஜிக்குமே மல்டிபிளோ ஆடோ பண்ணாத மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது என்ன லாஜிக்ல போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட்டை ஆட் பண்ணுங்க. 4513, 4 + 5 9, 9 + 1 10, 10 + 3 13. அதாவது மறுபடியும் இந்த டிஜிட்டை கூட்டினா ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்தோம்னா ஆன்சர் எனக்கு 4ன்னு வருது. அந்த எண்கள்ல இருக்கிற இலக்கங்களின் கூடுதலை நான் ஒரு சிங்கிள் டிஜிட்டா எடுத்துட்டு வந்துடுறேன் 4. அப்போ அதே மாதிரி இங்க பாருங்க 1 0 2 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 + 0 0, 1 + 2 3, 3 + 1. ஸோ ஆக்சுவலாக 4 தான் வருது இதில். ஸோ இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. 8 7 2 5, 8 + 2 10, 10 + 7 17, 17 + 5 22. அப்போ 2 + 2 கண்டிப்பா 4 தான் வருது. அப்போ எனக்கு என்னன்னா என்ன லாஜிக்கல கொடுத்துருக்காங்க நம்மளால கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி எந்த நம்பர் இதே போல அந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா சம் பண்ணோம்னா எனக்கு லாஸ்ட்ல ஆன்சர் 4 வருதுன்னு பார்க்க போறோம். 8ம் 8ம் 16, 16 + 6 அப்படியே ஆட் பண்ணிருங்க. 6 + 8, 9 8ம் 17, 17 6ம் 23, 23 ஒரு 8ம் 31, 3யும் 1யும் ஆட் பண்ணீங்கன்னா சேம் அதே மாதிரியே 4 வருது. அப்போ ஆப்ஷன் கண்டிப்பா ஏவா தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் செக் பண்ணிடலாம். 5 3 8, 8 2 10, 10 4 14. அப்போ 14 நீங்க ஆட் பண்ணும்போது 5ன்னு வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆட் பண்ணீங்கன்னா 4 வரணும் ஆன்சர். 6 4 10, 8 3 11, 11 ஒரு 10 21, 2 + 1 3ன்னு வரும். எனக்கு 4ன்னு வரணும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் 3 + 2 5, 5 + 9 14, 14 + 7 21, 2 + 1 3. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு 4 வந்துருக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் சீரீஸ்ல இந்த மாதிரியான ஒரு மாடலும் இருக்குதுன்றது இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ரைட். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இது ரொம்ப பேசிக் தாங்க. சரிங்களா? நம்ம நம்பர்ஸோடைய இது பார்க்கும்போது நான் இந்த டயக்ராம் போடுறேன். இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா முழு எண்களும் முழுக்கள், இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதமுறு எண்ணா ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா கோஷன்ட் அப்படின்னு கியூன்ற வார்த்தையால குறிப்பாங்க. எல்லா விகிதமுறு எண்களும் மெய் எண், ரியல் நம்பர்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்படி வச்சு போட சொல்ல எல்லா இயல் எண்ணும் முழு எண், அதாவது உள்ளே இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட்டும் வெளியில இருக்கிற நம்பரை செகண்டும் சொல்ல இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கிறத
முதல்ல இதை சொல்றேன்னா எல்லான்ற வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஆல் அப்படிங்கிற வார்த்தை. ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ், ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ், ஆல் இன்டீஜர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ். இந்த மாதிரி தமிழ்லேயும் சொல்லுவாங்க. பட் வெளியில் இருக்கிறது நான் முதல்ல சொல்லணும்னா சிலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம், சம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். சில மெய்யெண்கள் விகிதமுறு எண்கள், சில விகிதமுறு எண்கள் முழுக்கள், சில முழுக்கள் முழு எண்கள். இந்த மாதிரி வெளியில இருக்கிறத ஃபர்ஸ்ட்டும் உள்ள இருக்கிறத செகண்டும் சொல்லணும்னா சிலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்டு மேத்தமெட்டிக்கல் லாஜிக், சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல். என்ன கொடுத்துருக்காங்க, சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல். இந்த மாதிரி குறிக்கக்கூடியது அவன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க, மேத்தமெட்டிக்கலாக எழுத சொல்றாங்க. இந்த மேத்தமெட்டிக்கலாக எழுதும் போது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாம போயிடும். அது என்ன சிம்பிளா ஞாபகம் வச்சுன்னா, இதுக்கு நம்ம டேர்ம் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸ்ன்ற நம்பர், இங்கே எக்ஸ், இது ஏதோ சிம்பிள்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்றது மட்டும் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல் நடத்துவங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தாங்கன்னா ஆல், எல்லா அப்படின்னு அர்த்தம். எல்லானாலும் ஒண்ணுதான், ஒவ்வொருன்னு சொல்லுவாங்க, இல்ல அனைத்துன்னு சொல்லுவாங்க. எந்த டேர்ம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இல்லைன்னா இங்கிலீஷ்ல எவரின்னு கூட யூஸ் பண்ணலாம். ரைட்டா? சரி, சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர் என்ற குறிக்கக்கூடிய எது எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா ஆல்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை சம்முன்னு எடுத்துக்கோங்க. சரியா? சரி, இது அப்போ இதுவுமே ஆளுன்னு தான் எடுத்துப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். எனக்கு என்னதுன்னா இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க. சில மெய் எண்கள் பின்ன எண்கள், பின்னம்னா விகிதமுறு எண்கள்னு சொல்லலாம். பின்ன எண்களுக்கு இன்னொரு பேர் என்னது? விகிதமுறு எண்கள். ஏன்னா விகிதமுறு எண்களை நான் P/Q அப்படின்னு எழுதலாம். அந்த மாதிரி எழுதுனால இது பின்ன எண்கள்லேயே அப்படியே எழுதலாம். ரேஷனல் நம்பர்ஸாக பின்ன எண்கள்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ரைட்டா, எல்லா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, ஆல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஆல் ரியல் நம்பர்ஸ், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், எல்லா மெய்யெண்களும் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். எல்லா மெய்யெண்களும் விகிதமுறு எண்களை சொல்லும், சில மெய்யெண்கள் தானே விகிதமுறு எண்கள் சொல்லும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இந்த மெய்யெண்கள் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இதுவும் எல்லா மெய்யெண்ணும் பின்ன எண்கள் சொல்றாங்க, இதுவும் எல்லான்ற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா மெய்யெண்களும் விகிதமுறு எண்கள் சொல்றோம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இப்பதான் பார்த்தோம், அது தப்புன்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்க வாங்க, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சில அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், சம் ரியல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ், சில மெய்யெண்கள் பின்ன எண்கள் இல்ல விகிதமுறு எண்கள் சொல்லலாம். அப்ப கொடுத்து இருக்கிறதுக்கு ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்னு அர்த்தம். அடுத்து பாருங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா பின்ன எண்களும் மெய்யெண்கள். ஆமா, எல்லா பின்ன எண்களும் மெய்யெண்கள் தான். ஆனா எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? எனக்கு எது சில மெய்யெண்கள் பின்ன எண்களா வர்றது மட்டும் தான் என்னன்னு கேட்டிருக்கான். இது கரெக்ட் தான் ஆக்சுவலா மேத்தமெட்டிக்கலா பார்க்க சொல்ல. பட் என்னன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதுன்னு கரெக்ட்னு போது நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். சீன்ற ஆப்ஷன் நல்லா பாத்துங்க. இப்படி கொடுத்துருக்கிறதுக்கும் இப்படி கொடுத்துருக்கிறதுக்கும் இது ஆல்னு அர்த்தம், இது சம். இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இது போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு போட்டுருங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது கரெக்ட்? ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட், இதுல ஆல்பா நியூமரிக் சீரிஸ் ரீசனிங் தான் இதுவுமே. 23B-6-FG இது நம்ம ஜெனரலா பார்க்கும்போது ஒண்ணுமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். இதை எப்படி பார்க்கறதுனா, இந்த பேரா பிரிச்சுக்கோங்க. 2 நம்பர் 2 ஆல்பபெட், 2 நம்பர் வந்திருக்கணும், 2 ஆல்பபெட் வந்திருக்கணும், 2 நம்பர் 2 ஆல்பபெட், 2 நம்பர் 2 ஆல்பபெட். அப்ப 2 3 இங்க என்ன இருக்குது? B டேஷ் இருக்கு. அதுக்கு அடுத்த செட் பாருங்க 6-FG இருக்கு. அதுக்கு அடுத்த பேர் பாருங்க டேஷ் 5, இங்க D இங்க டேஷ் இருக்கு. அடுத்து லாஸ்டா 8-HI. இந்த மாதிரி நான் செட்டா பிரிச்சிட்டேன். ஏன் சார் பிரிச்சேன்னா இப்பதான் நம்மளுக்கு பாருங்களேன், ரெண்டாவது நம்பர் அதாவது ரெண்டாவது ஆல்பபெட் பின்னு அர்த்தம், அப்ப மூணாவது ஆல்பபெட் சின்னு அர்த்தம், 6th ஆல்பபெட் எஃப், அப்போ ஜின்றது எத்தனாவது ஆல்பபெட்? 7. நெக்ஸ்ட் டின்றது 4வது நம்பர், 5க்கான ஆல்பபெட் ஈன்னு அர்த்தம். இந்த மாதிரி பேரா பிரிச்சிங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். 8th ஆல்பபெட் H, அப்போ ஐக்கான நம்பர் 9ன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த டேஷ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து தனியாக எழுதுங்க. C
7 4 E லாஸ்ட் 9. அப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. C7 4E 9 ஆப்ஷன் சியில் இருக்கு. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதை ஃபுல்லாக பார்க்காம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ரீசனிங்கில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்கில் வருங்க. அதுக்கு அடுத்தது 118வது. சரியா, 5இல் 1 பங்கு மதிப்பு உள்ள ஒரு எண் இருக்கும். அதே எண்ணில் 7இல் 1 பங்கு, அந்த 7இல் 1 பங்கு 5இல் 1 பங்குன்றது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுவாங்க. 5இல் 1 பங்கு 7இல் 1 பங்குன்னு எழுதுவாங்களா, இதுதான் சொல்றாங்க. 5இல் 1 பங்கு மதிப்புள்ள ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே எண்ணா எக்ஸ். 7இல் 1 பங்கு உள்ள வித்தியாசம்னா மைனஸ்ன்னு அர்த்தம், 10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது ஈக்குவேஷனாக எழுதியாச்சு இல்லையா, இதை சால்வ் பண்ணி அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை ரெண்டு பின்னம் தானே இருக்குது. பின்னங்களுக்கு பகுதி சமமா இல்லைனா பகுதியை சமப்படுத்துறதுக்கு எல்சிஎம் எடுப்பாங்க. அப்படி சப்போஸ் 2 பின்னம் தான் இருந்ததுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 × x 7x மைனஸ் 5 × x 5x. அப்போ கீழே இருக்கிற நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 5 are 35. இந்த 10 இருக்கிறத மறந்துடாதீங்க. 35 அந்த சைடில் போச்சுன்னா 350. 7xல 5x போயிடுச்சுன்னா 2x. அப்போ 2x 350னா 1x 175. அப்போ ஒரு எண்ணு, அந்த எண் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 175. செக் பண்ணி பார்ப்போமா. ஒரு எண்ணின் 5இல் 1 பகுதி அதே எண்ணின் 7இல் 1 பகுதி, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 3s are 15, 5 5s are 25, 7 2s are 14, 7 5s are 35. வித்தியாசம் எடுத்தீங்கன்னா 10ன்னு வந்துருச்சா. மேலே இருக்கிற கண்டிஷனை எதை நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த நம்பர் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஈக்குவேஷனாக போட தெரியலன்னா ஆப்ஷன் வச்சு போடலான்னு சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ 175 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 119வது கேள்வி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சம்மு ஆளுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா, இது பேர் சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுப்பாய்வு அனுமானம் அப்படின்ற மாதிரி இந்த டாபிக் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, அங்கே கொடுத்துருக்கிறத லாஜிக்கலாக எதுவும் யோசிக்காதீங்க. ஆல் சம் இதுதான் மாற்றி கேட்பாங்க. ஒரு சில இடத்துல நாட்டுன்னு இருக்கும். சரிங்களா. இந்த மூணுத்துக்குமான வித்தியாசம் என்னதுன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எல்லா ஏவும், அதாவது எல்லா ஏவும் பியில் உள்ளன அப்படின்னு அர்த்தம். எல்லா ஏவும் பி ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம், எல்லா ஏவும் பிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இது இந்த மாதிரி டயக்ராம் வரையணும்னு அர்த்தம். என்ன அர்த்தம், எல்லா ஏ, நான் சொன்னேன் இல்லையா, எல்லா அனைத்து நாம் உள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். எல்லா ஏவும் பி ஆகும். அப்ப இப்படி இருந்து சொல்லும் போது சில பி ஏ ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல சம் ஏ ஆர் பி, சில ஏ பி ஆகும். இது ரெண்டு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்ற ஒரு டயக்ராம் வந்துச்சுன்னா எப்படி போடணும்ட்டு, இது ஏ இது பின்னு எடுத்து கொஞ்சம் ஏ தான் என்னவா இருக்கும், பிஆ இருக்கும்னு அர்த்தம். இல்லை சம் பி ஆர் ஏன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் வரைஞ்சிட்டு பாருங்க என்ன கொடுத்துருக்குறாங்க. சில பேனாக்கள் புத்தகமாக கருதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப சிலனா நம்ம எப்படி போனோம், சில பேனாக்கள் புத்தகமாக உள்ளன, சில பென் சம் பென் புக்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சில பேனாக்கள் புத்தகமாக எழுது. ஓகே. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது, எல்லா புத்தகங்களும் குச்சியாக உள்ளது. ஆல் புக்ஸ், எல்லா அப்படின்னா எல்லா புக்கும் எதுக்குள்ள வந்துடணும், ராட் குச்சிக்குள்ள வந்துடணும். நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரைச்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் வச்சு படிக்க போறோம். ஒன்று ஒன்றா எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்றத படிக்க போறோம். ஆல் பென் ஆர் ராட்ஸ் இப்படி சொல்லாம பாருங்களேன். எல்லா பெண்ணும் ராடுக்குள்ள இருக்குங்களா, இல்ல இல்ல சம் பெண்ணு தான் ராட்குள்ள இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். தமிழ்ல படிச்சு பார்த்தோம்னா இதை எல்லா பேனாக்களும் குச்சிங்களா, எல்லா பேனாவும் குச்சிக்குள்ளையா இருக்கு, இல்ல, அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு அர்த்தம். சம் பென்ஸ் ஆர் ராட், சம் பென் ராடா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், இதுதானே சொல்லுவாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரிங்களா. சம் பென்ஸ் ஆர் ராட்னா கொஞ்சம் பேனாக்கள் குச்சியாக இருக்குது, அப்ப கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் புக்ஸ் ஆர் பென்ஸ், சில புத்தகங்கள் பேனாக்களாகவும் உள்ளன, அப்ப இதுவும் கரெக்ட் தான். என்ன அர்த்தம், சில புத்தகங்கள் பேனாக்களாக உள்ளன. என்ன பண்ணலாம், சில புத்தகம் என்னவா தான் இருக்குது, பேனாவா தான் இருக்குது.
ஆல் ராட்ஸ் ஆர் பென்ஸ், எல்லா ராடும் பெண்ணுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. தப்பு தானே இது? சில ராடு தான் பெண்ணுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியும், சில குச்சிகள் தான் பேனாக்கள் ஆகும். அப்ப 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப இதை வச்சு சொல்லுங்க எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு பாருங்க. 2 மற்றும் 3 மட்டும் சரி. ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். ஸோ இப்படி தாங்க பார்க்கணும். அது எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஆல்னா எப்படி டயக்ராம் வரையணும், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் வரையணும். அந்த ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம்ல இந்த கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, முடிவுகள், அதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்றது நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். இவ்வளோதான். இது பேர் சிலாஜிசம்னு அர்த்தம். சரிங்களா? எல்லா பேனாக்கள், சில புத்தகங்கள் பேனா, ரைட். நெக்ஸ்ட் இதில் ரேஷியோ சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷியோவில் தீபக் இஸ் at present the ratio between the ages of அருண் அண்ட் தீபக் இஸ் 4:3. 2 பேர் அருண் தீபக்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வயசுக்கு ரேஷியோ எடுக்கும்போது அருண் 4 மடங்கு வயசா இருக்கிறாரு, தீபக் 3 மடங்கு வயசா இருக்கிறாரு. 40 30 என்ன வேணா இருக்கலாம், ரைட்டா? இல்ல 20 15 என்ன வேணா இருக்கலாம். பட் ரேஷியோ எடுக்கும்போது 4:3 வந்திருக்கு அருண் வயசுக்கும் தீபக் வயசுக்கும். ஒரு 6 வருஷம் கழிச்சு அருணுடைய வயசு என்னவா இருந்திருக்கும்னா, 6 வருஷம் கழிச்சு, இப்ப இருக்கிற வயசுல இருந்து 6 வருஷம் கழிச்சு அருணுடைய வயசு 26ன்னு சொல்றாங்க. இப்போ வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தீபக்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ ப்ரெசென்ட்ல தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயது விகிதம் 4:3. ரைட்டா? செமிகோலன் வரும். 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. பாருங்க, அருணுடைய வயசு 6 வருஷத்துக்கு அப்புறமா 26. அப்போ இப்போ வயசு என்னவா இருக்கும்? ப்ரெசென்ட்ல தற்போது வயது என்னவா இருக்கும்? அருணுக்கு ஒரு 6 வயசு கம்மியா இருக்கும். அப்போ 20ன்னு அர்த்தங்க. தற்போது அருண் வயசு கண்டுபிடிச்சாச்சா? அருண் வயசு 20ன்னு அர்த்தம். அருணுடைய மடங்கு எப்படி இருக்குது? 4 மடங்கா இருக்கு. அப்ப 4 மடங்கு 20 வயசுனா 1 மடங்குன்றது 5 வயசுக்கு சமம். எனக்கு இது கிடையாது ஆன்சர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஏஜ் ஆஃப் தீபக் அட் பிரசன்ட், தீபக்கோடைய தற்போதைய வயது எத்தனை மடங்கா இருக்கும்? 3 மடங்கா இருக்கும். 1 மடங்கு 5 வயசுனா அப்ப 3 மடங்கு 15 வயசுக்கு சமம்னு அர்த்தம். ஆப்ஷன் பாம்பே. சரியா? ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கிறானோ தற்போதைய வயசுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஏஜ் சம்மில் போட்டுடலாம். ஓகேங்களா? எப்பவுமே ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தரோட வயசு டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அங்கிருந்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அங்கிருந்தா போடணும். சரியா? அடுத்து 12வது கேள்வி 121வது. 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ராபபிலிட்டியில் எந்த ஒரு நிகழ்த்தகவு எப்படி இருக்கும்? n of e divided by n of s. n of s என்றது மொத்த பாசிபிள். அப்போ 2 பகடையை வீசினீங்கன்னா டைஸ்னாலே 6 பவர் n, 2 டைஸ்னா அப்போ 6 பவர் 2, மொத்தம் 36 அவுட்புட் வரும். 1 1 2 2 3 3 அப்படின்ற மாதிரி 36 அவுட்புட் வரும். அதுதான் இந்த இடத்துல n of s. கூடுதல் 10, அது எந்த 2 நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும் பாருங்க. 4, 6, 5, 5, 6, 4. அப்போ n of e-ல எனக்கு மொத்தமாக கூடுதல் 10 வர மாதிரி எத்தனை பாசிபிள் இருக்கு? அந்த 36 நம்பர்ல 3 நம்பர் இதோ இதில் இந்த 3 நம்பர் பாசிபிள். அதுக்கு அடுத்தது அல்லது ஆர்ன்ற வார்த்தை கொடுத்துருக்குறான். நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஆர்னா என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டியில் ப்ளஸ் பண்ணணும். கூடுதல் 11 கிடைக்கணுங்களா? அப்போ 11 வர்ற மாதிரி எத்தனை நம்பர் எனக்கு இருக்கு பாசிபிளா? 5 6 6, 5. அப்போ இதில் ஒரு 2 நம்பர். ஸோ 5/36 தான் எனக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே. ப்ராபபிலிட்டியில் 6 வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கான உங்களுக்கு 2வது கொஸ்டின் சேம் டைஸ்ல எடுத்துக்கோங்க. இந்த டைஸ்ல எனக்கு 2 பகடைகளை வீசப்படும் பொழுது முக எண்கள் ஒரே மாதிரியாக அல்லது கூடுதல் 4, முக எண்களின் கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல வந்து சம் ஆஃப் த ஃபேசஸ் 4 ஆர் டப்லெட்னா ஒரே மாதிரின்னு அர்த்தம். டப்லெட்டா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து சரிங்க, இங்க பாருங்க. ஆல்பபெட்லயே மிஸ்ஸிங் ஆல்பபெட்னு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு GJP நம்ம இது மாதிரி நம்பர் வச்சு தானே பார்த்தோம், ஆல்பபெட் வச்சு கொடுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இது GJP, G-கான நம்பர் நம்ம 7 எடுத்துக்கிறோம், J-கான நம்பர் 10, P-கான ஆல்பபெட்கான நம்பர் 16, B-னா 2, K-னா 11, L-னா 12. அப்ப F-னா 6, N-னா 14,
இங்கே என்ன நம்பர் வரணும்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன பண்ணால் இந்த நம்பர் வரும், இல்லை என்ன ரெண்டுத்தையும் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து பேர் ஆகும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். 17 வருதா, அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து 2 + 11 13 -1 என்ன ஆகுது 12, அதாவது 16th லெட்டர் பின்னு அர்த்தம், 12th லெட்டர் JKL எல்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி லாஜிக்கில் 6 + 14 அதாவது 20ன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணோம், அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஆன்சர் 19. 19க்கான லெட்டர் என்னது, எஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எஸ் தான் இதுக்கான ஆன்சர். அது என்ன லாஜிக்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த நம்பர், அதாவது ஆல்பபெட்கான நம்பர் வச்சு இந்த லாஜிக் நம்ம போடணும். இதுக்கு பேர் என்னதுன்னா ஆல்பபெட் சீரிஸ். சரிங்களா? இந்த மாடலில் பார்த்துக்கோங்க. ஆல்பபெட்டில் கண்டுபிடிக்காத மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அந்த ஆல்பபெட்கான நம்பர் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ரைட், இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் தொடர்ந்து இந்த மாதிரி நம்பர் கொடுத்து 2 டிவைடில் தொடர்ச்சியாக வந்துருச்சுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டிவைட் ஈஸியாக ரெசிப்ரோக்கல் ஆஃப் மல்டிபிள், வகுத்தல் என்பது பெருக்களுடைய தலைகீழி தானே. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் மொத்தமாகவே எடுத்துட்டு. அப்போ என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணாங்களா, 4 2s are 8, அகைன் 4 2s are 8, 4 4s are 16, பேலன்ஸ் 2 28, 7 4s are 28. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 2 2 4 7 into 1/8. இதை 8 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 8 2s are 16, பேலன்ஸ் 6, 8 8s are 64. 7ன்றது 8ல் எத்தனை 8 இருக்குதுன்றது தெரியாது, அதனால ஒரு 0 வைக்கும்போது இது 17 ஆகிடும். பாயிண்ட் வச்சுட்டு 8 8s are 64. நீங்கள் அதெல்லாம் கூட வேணாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன வந்துச்சு, 2 8 தான் வந்துச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, 2 8 இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் இது தாங்க. இந்த மாதிரி கூட போட்டிங்கனாலும் ஓகே தான். அடுத்து என்ன, 64னா பேலன்ஸ் 6ன்னு வரும். அப்போ 16 எடுத்தீங்கன்னா 8 7s are 56, பேலன்ஸ் 4ன்னு வரும். 8 5s are 40. அப்போ 280.87. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க. சரியா? நீங்கள் அடுத்து இங்கே 3வது கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். 10,000 divided by 100 divided by 10 divided by 1ன்னு கூட எடுத்துங்க. சரியா? இதுக்கான ஆன்சரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 4வது, இது 3வது கொஸ்டின். அடுத்து 189 190. ரைட்டுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆன்சர் கொஸ்டின் புரிஞ்சுன்னா ஆன்சர் ஈஸி தான். A can do a piece of work in 10 days, B in 15 days. They work for 5 days. The rest of the work was finished by C in 2 days. If they get rupees 1,500 for the whole work, the daily wages of B and C are. என்னன்னா, ஒரு வேலையின் ஒரு பகுதியை A 10 நாள்லையும் B 15 நாள்லையும் முடிச்சிடுறாங்க. 2 பேரும் அந்த வேலையோடைய 5 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற வேலையை C 2 நாளில் முடிச்சிடுறாங்களா. C என்பவர் 2 நாட்களில் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி ரூபாய் 1500. மொத்த வேலைக்கும் சேர்த்து எவ்வளோ கொடுத்துறாங்க, அந்த வேலை செய்யறதுக்கு 1500 ரூபா கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, BCயோடைய ஒரு நாள் கூலி மட்டும் எவ்வளோவா இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாடலை இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. எல்சிஎம் மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது பார்த்து வச்சு, எப்பவுமே ஒரு நாள் வேலைன்றது எப்படி சொல்லுவோம், நாம 1/10ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த யூனிட்டரி மெத்தடில் அப்படி வச்சு போடுங்க. ஏவுடைய ஒரு நாள் வேலை 1/10. அப்போ பியோடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்க போகுது, 1/15. இவங்க 2 பேரும் எவ்வளோ வேலையை செய்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு வேலை செய்கிறாங்க, 5 நாள். ஒரு நாளைக்கு 1/10னா அப்போ 5 நாளைக்கு 5/10ன்னு அர்த்தம். அப்போ இவங்க 5/15ன்னு அர்த்தம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. ஏ வந்து 2ல் ஒரு பகுதி வேலை செய்கிறாரு 5 நாளைக்கு, பிங்கிறவர் 3ல் ஒரு பங்கு வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, சின்னு ஒருத்தர் வராரு, எனக்கு மீதி வேலை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சியோடைய மொத்த நாள் வேலையில் மீதி வேலை தான் 2 நாள்னு கொடுத்துருக்கிறதால நான் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இவங்க 2 பேரில் 3 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை 1க்கு சமமாக இருக்கும். ஏன்னா ஒரு பகுதி வேலை செஞ்சது 3ல் ஒரு பகுதி 2ல் ஒரு பகுதினா சொல்லுவாங்க. எனக்கு மொத்தமாக ஒரு பகுதின்றது எதை குறிக்குது, 3 பேர் சேர்ந்து வேலையை குறிக்குது. 1/2 + 1/3. அப்போ சி செஞ்ச வேலை என்னன்றது தெரிஞ்சாதான் இவங்க 2 பேர் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை 1க்கு சமமாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், C = 1 - 1/2. இங்கே 1/3ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 6ன்னு கிடைக்கும். 6 - 3 டைம் மல்டிபிள் பண்ணலாமா, இதை 2 டைம் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ சியோடைய ஒர்க்கு 6ல் ஒரு பகுதின்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு என்னன்னா இப்போ ரேஷியோ கிடைச்சிருச்சுங்க. ஏ வந்து 2ல் ஒரு பகுதி வேலை செய்கிறாரு,
பிங்கிறவர் 3ல் ஒரு பகுதி வேலை செய்கிறார், 5 நாள் வேலை. அப்போ சி கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலையை 6 நாளில் செஞ்சு முடிப்பாருன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அந்த வேலைக்கு இவங்க 2 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க, 3 பேரும் அந்த சேலரியை ரேஷியோ எடுத்துருங்க. 1/2, 1/3, 1/6. எப்பவுமே ரேஷியோல நம்ம இந்த மாதிரி விகிதத்தில் இருக்கும்போது நம்பர் எடுத்துக்கூடாது, முழு எண்களா மாற்றணும் இல்லையா. அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா இது எல்லாத்தையுமே எல்சிஎம் எடுக்கல. 2, 3, 6 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 6 தான் இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறேன், 6ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைச்சோம்னா எனக்கு இவங்களுக்கு எவ்வளோ காசு பிரித்து தரலான்ற எனக்கு ஐடியா கிடைச்சோம். இப்போ இது அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது அடித்தா 2 டைம்ஸு, இது அடித்தா 1 டைம். அப்போது ஒரு வேலைக்கான கூலியை இவங்க 3 பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க, ஏ 3 பகுதியாக பிரிச்சுப்பாரு. அந்த காசுல 3 பகுதி காசு, 3 பங்கு காசு யாருக்கு வரணும், ஏக்கு வரணும். பிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதில் 2 பங்கு காசு வரணும். சிக்கு அதில் எவ்வளோ கொடுக்குறாங்களோ 1 பங்கு கொடுத்தாலே போதுமானது. இது வரைக்கும் புரியுதா பாருங்க. இந்த 1 மெத்தடில் வச்சு போடுவோம். சி எவ்வளோ வேலை செய்வார், சி மிச்ச வேலை இதை சொல்லிடக்கூடாது, மிச்ச வேலையை தான் 2 நாளில் செய்வார். அப்போ மொத்த வேலை எவ்வளோ நாளில் செய்வார்னா 6 நாளில் செய்வார்னு அர்த்தம். இவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறோன்னா நான் இப்போ உங்களுடைய எஃபிஷியன்சியை 1/ன்னு எடுத்துக்கலாம். 1/2, 1/3, 1/6. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நான் இந்த ரேஷியோவை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், 3, 2, 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காசை நான் பிரித்து தர போகிறேங்க, இவ்வளோதான். 2 நாள் மொத்த வேலைக்கான கூலி எவ்வளவு, 1500. சரிங்களா. இப்போ இந்த 1500 எப்படி பிரிச்சுருவாங்கன்னா இவங்க 3 பகுதி 2 இப்போ ஏ எப்படி பிரிச்சுவான்னு பார்க்கும். மொத்த பகுதி எத்தனை, இவர் 3, இவர் 2, இவர் 1, மொத்தம் 6 பகுதி. ஏ மட்டுமே அதில் 3 பகுதி. 6ல் 3 பகுதி 1500 ரூபாயில் இவருக்கு எவ்வளோ காசு போகணும் அந்த வேலைக்கு, 1/2 இது அடிச்சிங்கன்னா 750 ரூபா அந்த வேலைக்கான கூலி போயிடும். யாருக்கு, ஏக்கு. சப்போஸ் இதுவே பிக்கு எவ்வளோ சார் போகும் அப்படின்னீங்கன்னா மொத்தம் 6 பகுதியில் பி எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாரு, 2 பகுதி வேலை செய்கிறாரு. அப்போ இவருக்கு எவ்வளோ காசு போகும், 1500 ரூபாயில் 3,500 3ஆல் அடிச்சிங்கன்னா அப்போ பி இந்த வேலைக்கு 500 ரூபா காசு வாங்கிப்பாருன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சி எவ்வளோ சார் வாங்குவார், மொத்தம் 6 பகுதி, அதில் 1 பகுதி வேலையை இவர் செய்வார். அப்போ இதை டிவைட் பண்ணும்போது 6 2s are 12, 6 5s are 30. அப்போ சி அந்த வேலையை செஞ்சதுக்கு மொத்தமாக ஒரு 250 ரூபா வாங்குவாருன்னு அர்த்தம். எனக்கு என்னதுன்னா பிசியின் கூலின்னு எடுத்துட்டு 500, 250, 750 போட்டுக்கூடாது, ஆப்ஷன்ல இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், டெய்லி வேஜஸ், தினக்கூலின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, டெய்லி வேஜஸ்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், இவர் பி மொத்தமாக எவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல, 5 நாள் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதாவது 500 ரூபாவை 5 நாள் வேலை செஞ்சதால சம்பாதிச்சிருக்கிறாரு பி. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு, 100 ரூபாய். சி 250 ரூபா சம்பாதிச்சிருக்கிறாரு. சி எவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறார் அந்த வேலையில், 2 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 125 ரூபான்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருக்கு. இது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும், பட் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் இதெல்லாம் பி தாங்க வரணும். சரிங்களா. அது கொஸ்டினில் கூட உங்களுக்கு 5000 அந்த மாதிரின்ற மாதிரி தப்பாக கொடுத்துருப்பாங்க. 1500 போட்டிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக உங்களுடைய டெய்லி வேஜஸ் நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும். சரிங்களா. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்குவாங்க ரைட்டா. இந்த மாடலும் ஒரு வாட்டி கேட்டிருக்கிறாங்க, அதனால பார்த்து வச்சு வேஜஸ் மாடலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேடியஸ் ஆஃப் ஏ கார்ட் வீல், மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அதாவது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. How many revolution does it make in traveling a distance of 154 meter? Distance கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எந்த ஒரு வெஹிக்கிளுக்குமே வீல் இருந்துச்சுன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். இது ஒரு சுற்றி வர்றதுக்கு மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அஞ்சிருக்குன்னா, வீல்ன்றது நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பு. அப்போ வட்டத்தினுடைய ஒரு சுற்றுறதுக்கு எது சமம்னா வட்டத்தின் சுற்றளவு தான் அந்த வண்டி சக்கரம் ஒரு வாட்டி சுத்தின ரவுண்டுக்கு சமம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 2πr ஒரு ரவுண்டுக்கு. அப்போ n ரவுண்டுக்கு இன்டூ n, எத்தனை ரவுண்டு சுற்றுதோ அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது கடந்த தொலைவு கிடைச்சிடும். அப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா வண்டி சக்கரத்தின் சுற்றளவு எத்தனை சுற்றுகள் சுற்றுச்சு, சுற்றுகளின் எண்ணிக்கை இன்டூ வண்டி சக்கரத்தின் சுற்றளவு, அதுதான் கடந்த மொத்த தொலைவுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த r, இந்த n, இந்த d, இதுதான் 3 வேரியபிள்ஸ். கொஸ்டின்ல இது ஏதாச்சும் 2 மதிப்பை தந்துட்டு ஒரு மதிப்பை கேட்பாங்க. அது என்ன ஒன்றா இருக்கலாம். ரேடியஸ் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஆரம் கேட்கலாம், இல்லை ஆரம் கடந்த தொலைவு கொடுத்துட்டு சுற்றுகளின் எண்ணிக்கை, எது ஒன்றா கேட்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஆர் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று இங்கே நான் கண்டுபிடிக்க வேண்டியது n தான். ஸோ d டிவைடட் பை 2, பையோடைய வேல்யூ 22/7, இங்கே ரேடியஸ் வேல்யூ போட போகிறோம். நல்லா பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கு, அது
சென்டிமீட்டர் இருக்குது. எப்பவுமே பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக மாற்றினோம். ஒரு மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 154 மீட்டரில் இன்டூ 100 சென்டிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்னா 15400. இந்த கீழே இருக்கிற 7 மேலே எடுத்துக்கோங்க. அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்குது? இந்த ரேடியஸோட போடும்போது 2 × 22 × ரேடியஸோடைய வேல்யூ 35. இங்கே அடிச்சோன்னா 5 டைம்ஸ் வருங்களா? இந்த 22 டேபிள் இதை அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ் வருமா? 5 2s are 10, ஒரு 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 70. அதாவது 35 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வண்டி சக்கரம் 70 சுத்துச்சுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும்? 154 மீட்டர் கடந்திருக்குன்னு சொல்லலாம். இல்லை 15400 சென்டிமீட்டர் தொலைவு கடந்திருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் முன்னாலாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்காதுன்னு அளவுக்கு இந்த வட்டத்தை வச்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரைட், ஆவரேஜ் சம் தோனி வச்சு கொடுத்துருவாங்க பாருங்க. கிரிக்கெட் பிளேயர் தோனிஸ் ஆவரேஜ் இன் ஃபர்ஸ்ட் 30 மேட்சஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 30 மேட்சில் அவருடைய ஆவரேஜ் ரன் பார்க்குறாங்க 72 இருக்கு. மொத்த மேட்ச்ல 72 அடிச்சுப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்ல அதுக்கு அதிகமாகவும் அடிச்சிருப்பாங்க, கம்மியாகவும் அடிச்சிருக்கலாம். பட் ஆவரேஜ் 30 மேட்ச் முடிஞ்சு பார்க்கும்போது அவருடைய ஆவரேஜ் 72 ரன்னா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஆஃப்டர் 31 மேட்ச், அடுத்ததான் ஒரு மேட்ச் ஆடுறாருன்னு அர்த்தம். 31 மேட்ச் பார்க்கும்போது அவருடைய ஆவரேஜ் எவ்வளவா இருந்திருக்கு? 73 இருந்திருக்கு. ஆவரேஜ் எவ்வளவு? 73 இருந்திருக்கு. அப்படின்னா அவர் 31வது மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க. இந்த மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருந்தா ஒரு ஆவரேஜ் கூட கூடியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரியும் சராசரி அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கிற மொத்த எண்களின் கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கைன்னு பார்த்துருப்போம். சராசரி ஈக்குவல் டு கூடுதல் பை எண்ணிக்கை, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பார்த்துருப்போம். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ல சராசரியும் எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்கன்னா கூடுதல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்டையும் எக்ஸ் பார் அதாவது சராசரியும் மல்டிபிள் பண்ணுங்க. அதுதான் எனக்கு கூடுதலுக்கான ஃபார்முலா. சிம்பிளா சொல்லணும்னா, தோனி 30 மேட்ச் ஆடி சராசரி 72 வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்ப இவர் மொத்தமா இந்த 30 மேட்ச்ல சேர்த்து எவ்வளோ ரன் சார் அடிச்சிருப்பாரு அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடணும்னு அர்த்தங்க. ஃபர்ஸ்ட் 30 மேட்ச்ல எவ்வளோ ரன், எதுக்காக மல்டிபிள் பண்றோம்னா அதோ இதுக்காக தான். கூடுதல் வேணும்னா நம்பரையும் சராசரியும் மல்டிபிள் பண்ணிடணும். 7 3s are 21, 3 2s are 6. அப்போ 30 மேட்ச்ல அவர் மொத்தமா 2160 ரன் அடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அடுத்து 31 மேட்ச் ஆடி அவருடைய சராசரியை 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப இதனுடைய 31 மேட்ச் சேர்த்து ரைட்டா 31 மேட்ச்ல அவர் அடிச்ச மொத்த ரன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 3 1s are 3, 3 3s are 9, 7 1s are 7, 7 3s are 21, 7 9 16, 2260. அப்ப பாருங்க 30 மேட்ச் ஆடி இருக்கும்போது அவருடைய டோட்டல் 2160. 31வது மேட்ச் ஆடி பார்க்கும்போது மொத்தமா 31 மேட்ச்ல சேர்த்து 2263 ரன். அப்ப கண்டிப்பா 31st மேட்ச்ல எவ்வளவுதான் அடிச்சிருப்பாரு? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிருங்க. 2263 minus 2160 301. அப்போ 31st மேட்ச்ல கண்டிப்பா அவர் எவ்வளவு ரன் அடிச்சிருந்தாதான் அவருடைய ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 103 ரன் அடிச்சிருந்தாதான் 73 இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதுக. சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல்ல இந்த நம்பர்லாம் என்னது? பின்ன எண்கள். சரியா? ஃபிராக்ஷன் நம்பரை ஒன்று இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? எல்சிஎம் எடுத்து மாற்றலாங்க. 3/4, 1/2, 5/8. இந்த 4 2 8க்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்சிஎம் என்ன தான் வரும்? பெரிய நம்பர் தான் இருக்கும். இந்த மல்டிபிளில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பெரிய நம்பர் தான் இருக்கும். 4 கூட எதை பெருக்குனா எனக்கு பகுதி 8ன்னு மாறிடும் 2. அப்போ மேலும் இதை 2ஆல் பெருக்கி. அப்போ நான் 3/4 எப்படியும் சொல்லலாம்? 6/8ன்னு சொல்லலாம். 1/2 பகுதியை சமப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறோம்? 2 எதால பெருக்கினா 8 கிடைக்கும்? 4. அப்போ மேலவும் 4ஆல பெருக்குங்க. 4/8. 8 எதால பெருக்கினா 8 கிடைக்கும்? 1 தானே. அப்போ அதை அப்படியே பெருக்கணும். 5 1s are 5. அப்போ 3/4க்கு பதிலாக 6/8னும் 1/2க்கு பதிலாக 4/8னும் 5/8 5/8. ஏன்னா என்ன ஆயிடுச்சு பாருங்க, எல்லாமே பகுதி இப்போ சமம் ஆயிடுச்சு. அதாவது 3/4 1/2 5/8. இது எப்படி எழுதலாம்? 6/8. எல்லாத்துலயும் 8 காமனா இருந்தாலும் விட்டுருங்க. இதை 4ன்னு எழுதிக்கலாம், இதை 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ பண்ணலாமா? நாம அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? எது ஃபர்ஸ்ட் வரணும்? 4 தான் ஃபர்ஸ்ட் வரணும். 4ன்றது எங்க இருந்தது? 1/2. அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்? 5. 5 எங்க இருந்து வந்தது? 5/8. அடுத்து 3/4. இதுதாங்க கரெக்டான ஆர்டர்.
அரேஞ்ச் ஆர்டர்னா என்னது, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதணும். 1/2, 5/8, இங்கே 3/4 வரும். சரியா? ஆப்ஷன் ஏ. பார்த்தோன்னே எப்படி சார் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்சிஎம் எடுக்காம 3/4 நம்ம எப்படி எழுதலாம், 0.75 எழுதலாம். 1/2 எப்படி எழுதலாம், 0.50 எழுதலாம். 5/8 எப்படி எழுதலாம், எப்போ என்ன போகுது, இது 50, இது 5ன்னு பார்க்காதீங்க, 50ன்னு எடுத்துக்கோங்களேன். எப்படி பாயிண்ட்ல வந்துருக்கும், பாயிண்ட் வந்தால் 50ன்னு எடுத்துருப்போம். அப்போ என்ன பண்ணலாம், இதை 8 6 or 48 அடுத்தது ஒன்று கண்டுபிடிக்காது, இது மட்டும் வச்சுக்கோங்களேன். இப்போ 0.7 ஃபர்ஸ்ட் வரணுமா, 0.5 ஃபர்ஸ்ட் வருமா, இல்லை 0.6 ஃபர்ஸ்ட் வருமா, இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும், இது செகண்ட் வரணும், இதுதான் லாஸ்ட் வரணும். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ரைட், இது பை சார்ட் பார் சார்ட்னு சொல்லுவாங்க. பை சார்ட் தான் இது. பை சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டடி த கிராஃப் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் டேஷ் ஐட்டம்ஸ் as maintain a rise over 3 weeks. அதாவது வரைபடத்தை கவனமாக ஆராய்ந்து விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வாரங்களும் ஏறி வரும் பொருள், அதாவது ஏபிசின்னு 3 பொருள் இருக்குது. இது வீக் 1, வீக் 2, வீக் 3 3 வாரத்துல 3 பொருளுடைய பிரைஸை பார்த்துனே இருக்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன ஆகுது, ஏன்ற பொருளுடைய பிரைஸ் அதாவது 22.5 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த வாரம் என்ன ஆகுது, ஏ உடைய பிரைஸ் 25 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த வாரம் பார்க்கும்போது 15 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா ஏன்ற பொருள் 3 வாரமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஏறி வரும் பொருள் தான் கேட்குறாங்க. ஏன்றது எடுத்துக்கலாம் அப்ப ஆன்சர்ல. ஏ வேறங்களா இல்லை பாருங்க, அப்ப இதெல்லாம் ஆன்சர்ல வராதுன்னு அர்த்தம். இதுவா இல்லை இதுவான்னு பார்ப்போமா? சரி, பீன்றது பாருங்களேன். பீன்ற பொருள் எனக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குது, 25க்கு 30க்கு நடுவுனா அப்ப 37 தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து 2வது வாரத்தில் பாருங்க, பி பொருள் எவ்வளவு இருக்குது, கண்டிப்பா பாதியா குறைஞ்சிட்டு இருக்குது. அப்ப 12 தான். எனக்கு ஏறி வரும் தான் கேட்குறாங்க. அப்ப கண்டிப்பா பி வர வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுதான். சி பார்த்துடலாமா? சி உடைய பொருள் முதல் வாரத்துல 50 இருக்கு. சி உடைய பொருள் 2வது வாரத்துல 50க்கு 65க்கு நடுவில் இருக்குது. அப்போ 62.5 இருக்குமா? ஓகே. அதுக்கு அடுத்தது 3வது வாரத்தில் 75. அப்போ இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. 3 வாரத்துல அப்படியே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சின்ற பொருளும் ஏன்ற பொருளும் தான் 3 வாரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதுக்கு பேரு ரைட்டா பை சார்ட்னு அர்த்தம். தகவல்களை கையாளும் திறன்ல பை சார்ட்ல நம்மளுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பார் சார்ட்டுங்க, பை சார்ட்ல அது பார் சார்ட், பட்டை வரைபடம் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும், அது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியல டக்குன்னு அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஆப்ஷன் வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிரைம் நம்பர்ல தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 9 3ல 3 டிவைட் ஆகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிரைம் நம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன ஒரே ஒரு ட்ரிக்னா, இப்போ இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 391 17ஆல வகுப்படுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வகுப்படும். இப்போ 23 டேபிள்ல நான் எழுதுறேன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 391 நான் எப்படி எழுதுறேன்னா 23 × 17 எழுதலாம். 7 3s are 21. இந்த இடத்துல 23 193 391. அப்போ எப்படி எழுதலாம், நான் 23 × 17 எழுதலாம். அதுக்கு அடுத்தது 667 எப்படி எழுதலாம்னா 23 × 29 எழுதலாம். ஏன்னா 9 3s are 27. இங்க 20 46 ஆட் பண்ணீங்கன்னா 667. அப்போ எப்படி எழுதலாம், 667 23 பெருக்கல் 29. இதை ஷார்ட் பண்ணி எழுதாலும் 23 கேன்சல் ஆகிடும். அப்போ 17/29. இதுதான் சுருங்கிய வடிவம். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அடிச்சிங்கனாலும் 23 வரும், இதில் அடிச்சிங்கனாலும் 23 வரும். அப்படி வச்சு செக் பண்ணிங்கனாலும் ஆன்சர் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஆன்சர் என்னது, இதில் 17/29. ரைட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம சின்ன வயசுல இந்த +1ல இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இந்த மாதிரி வந்திருப்போம். பைனரியை டெசிமலா மாத்துங்க, டெசிமலை பைனரியா மாத்துங்க அப்படின்னா இந்த அடிமானம் கொண்டது 5ஐ அடிமானமா கொண்ட ஒரு எண்ணை 10இன் அடிமானமா எழுதணும், டெசிமலா மாத்தணும். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த 5 பேஸ்ல இருக்குது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 400. இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் எழுதுவாங்க பாருங்க, 1s 0s பேஸ்ல 2 வந்துச்சுன்னா அதே போல தான் இங்கேயுமே பேஸ் 5 இருக்கிறதால இந்த 4 பெருக்கல் இங்கிருந்து போகணும். இதோ இப்படி இருந்து இதோ இங்கிருந்து பார்த்துட்டு போகணும். சரிங்களா? 4 பெருக்கல் 5/0. அடுத்து 2வது என்ன இருக்குது, 2 பெருக்கல் 5/1. 0 anything அதே தான் வரப்போகுது. சொல்லிட்டுருங்க 5² 5³ 4 × 5/4 அர்த்தம். அப்போ 4 anything /0 1 அர்த்தம். 2 × 5 4 10
எனிதிங் இன்ட்டு 0 தான் வரும், இங்கேயும் 0 தான் வரும். 5 பவர் 4ங்க, அப்போ 25 இன்ட்டு 25 625, அப்போ 4 இன்ட்டு 625, 600 இன்ட்டு 4 2400, 25 இன்ட்டு 4 100, அப்போ 2500. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 2500, 2510, 2514. அப்போ இது பேஸ் 10ல் மாறின்னு அர்த்தம். 2514 பேஸ் 10ன்னு அர்த்தம். இதை நீங்கள் திருப்பி இப்படி மாற்றினாலும் என்ன ஆகிடும்னா 40025 ஆகிடும். 10 இப்போ பாருங்களேன், நான் இதை 5 அடிமானமாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ அதை எப்படி பண்ணணும்னா 10 அடிமானமாக இருக்கிறது எப்படி சார் 5 அடிமானமாக மாற்றுறது? 2514ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இதை 5ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே மல்டிபிள் பண்ண மாதிரி இங்கே டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5, ரைட்டா? இங்கே 0 2, எப்படி 502. இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன ஆகும்னா 4ன்னு வரும். மறுபடியும் இதை 5 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா 5 1s are 5, ரைட்டா? மறுபடியும் 100, பேலன்ஸ் 2ன்னு வரும். இந்த இடத்துல 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 5 100, பேலன்ஸ் இருக்காது. மறுபடியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 0ன்னு இருக்கும். 4 டேபிளில் மறுபடியும் 5ல் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இது இப்படி எழுதணும், கீழே இருந்து எழுதணும். 4 0 0 2 4, பேஸில் 5 முடிஞ்சிருச்சு. இதோ வந்துருச்சு பாருங்கள், 4 0 0 2 4. பைனரி டெசிமலாக மாற்ற மாதிரி பார்த்துருக்கோம். எப்போவுமே இந்த மாதிரி பேஸ் 5ல் கொடுத்துட்டு 10 அடிமானமாக மாற்ற சொன்னாங்கன்னா இந்த அடிமானம் என்ன இருக்கோ அந்த 0 1 2 3ன்றதை மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னதுன்னா அந்த கன்வர்ஷனுங்க. சரியா? பேசிக்கானது தான் இது. ஓல்டு புக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ பார்த்து வச்சுங்க இந்த மாடல் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ரைட் 1.45. இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா கொஸ்டின் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படிலாம் மாற்ற முடியாது. இப்படி இருக்கும் உங்கள் கொஸ்டின். 1.45 பார் அப்படின்னா என்னன்னா சுழல் தன்மை உள்ள தசமம் என்ன அர்த்தம்? 1.454545ன்னு போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். சுழல் தன்மை இருக்குதுன்னு அர்த்தம் 4 5க்கு. ரைட்டுங்களா? இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸை 100ஆலையோ 10ஆலையோ பெருக்கி பார்த்துட்டு எனக்கு ஏன் அதை பெருக்குவாங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர இலக்கங்களை என்னால் 0 ஆக்கிடணும். இப்போ நான் இந்த எக்ஸை 100ஆல பெருக்கணும்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன், இந்த 2 டிஜிட் தள்ளி போகும். 145 அகைன் என்ன ஆகும், இந்த 4545 இருக்கும். எதுக்காக பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்க நம்பர் இதை மைனஸ் பண்ணிடுவாங்க. 0 0 0ன்னு போயிடும். அப்போ 145ல் மைனஸ் பண்ணுங்க. 100ல் எக்ஸ் போய் 100 எக்ஸில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 99 எக்ஸு. 145ல் 1 போயிடுச்சுன்னா 144. 0.0 நம்ம அப்படியே கூட எழுதலாம். 99x ஈக்குவல் டு 144. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 144 டிவைடட் பை 99. என்ன பண்ணலாம், 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 9 1s are 9, 6 9s are 54. இதை 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 11. 16 நீங்கள் 11ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். 1.454545 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா. இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னது, சுழல் தன்மையுள்ள தசம என்ன பின்ன என்ன மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 16/11 வரும்னு அர்த்தம். இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னா இந்த 1.45 பார்ன்னு இருக்கும். பின்ன எண்களாக தான் மாற்றணும். அப்போ என்ன பண்ணோம்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ பாயிண்ட்டு பார் இல்லாமல் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 145 பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்கோ, இதோ பார் இல்லாமல் என்ன நம்பர் இருக்கு அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? கீழே என்ன சார் பண்ணணும், கீழே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத மட்டும் நல்லா பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா எனக்கு 2 டிஜிட்டுக்கு மேலே பார் இருந்துச்சுன்னா எத்தனை டிஜிட் இருக்கோ அது மேலே பார் இருக்கோ அத்தனை 9 சேர்த்துக்கோங்க. இதுதாங்க ஷார்ட்கட்டு. 144 டிவைடட் பை 99. அப்போ இந்த 9 டேபிளில் கேன்சல் போது 16/11 இப்போ தான் பார்த்தோம். இது ஷார்ட்கட்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது மெத்தட் ப்ரொசீஜராக போடுறது, இது ஷார்ட்கட்டில் போடுறது. சரிங்களா? நீங்கள் இந்த 0.3 பார்னு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சரும் 1.3 பார் இருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அது எப்படி போடலான்ட்டு. ரைட், நெக்ஸ்ட் சரி சொல்லிடுறேன், இது நானே சொல்லிடுறேன். 0.3 பார்னா என்ன பண்ணுவோம், மேலே பாயிண்ட் இல்லாமலும் பார் இல்லாமலும் எழுதணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் வச்சு எத்தனை நம்பர் இருக்கு, ஒரு நம்பர். அப்போ 3/9, அதாவது 1/3 அர்த்தம். அப்போ இதை என்ன பண்ணலாம், பாயிண்ட் இல்லாமலும் பார் இல்லாமலும் மேலே எழுதணும். பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்கோ அதை மைனஸ் பண்ணணும். மேலே பார் வச்சு ஒரு நம்பராக இருக்கா, அப்போ ஒரு நம்பருக்கு பதிலாக ஒரு 9 சேர்த்துக்கணும். அப்போ 12/9 அர்த்தம். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4/3 அர்த்தம். நீங்கள் 4/3 ஆன்சர் போட்டு பாருங்க கேல்குலேட்டரில் 1.3333 வரும். 1/3 போட்டிங்கன்னா 0.333 வரும். இதுதாங்க அர்த்தம். சரியா? இது கன்வெர்ட் பண்ணணும், மாற்றுக. P/Q வடிவில் மாற்றுகன்னா பின்ன வடிவில் மாற்றணும்னு அர்த்தம். அடுத்து 198வது கேள்வி. The cost of a TV is 30,000. The company offers in 24 month
பட் சார்ஜஸ் 10%. அது 30,000 டிவியோட விலை இருக்கு. என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன், ரைட்டாக 24 மாதம் டைம் கொடுங்க, நான் மாதமாக கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது 30,000 நீங்கள் எடுத்தீங்கன்னா கையோட 30,000, நீங்கள் 24 மாதம் டைம் கேட்குறதால வாங்கின டிவிலேருந்து 10% எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மந்த்லி அவங்க எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 30,000க்கு 10% அந்த 2 மாதத்துக்கும் நம்ம சேர்த்தே கேல்குலேட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் இது, சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பீனா அந்த பொருளுடைய விலை, அசல் எவ்வளவு 30,000 ரூபா, நம்பர் ஆஃப் இயர் 24 மந்த்ன்றது 2 இயர்ஸ் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடணும்? 10% இன்ட்ரெஸ்ட் போடும்போது அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருது பாருங்களேன், இந்த இடத்துல 6,000 ரூபா வருது இன்ட்ரெஸ்ட் மட்டும். அப்போ டிவியோடைய ஒரிஜினல் ரேட்டு 30,000, இன்ட்ரெஸ்ட் ஒரு 6,000 ரூபா, அப்போ மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 36,000 ரூபா, சரிங்களா? இந்த 36,000 ரூபாவை நான் எத்தனை மாசத்துல கட்ட போறேன்? 24 மாசத்துல கட்ட போறேன். அப்போ ஒரு மாசத்துக்கு என்னன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? 24 அடிச்சிங்கன்னா இங்க 12 டேபிள் அடிங்க, 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 3000/2. அப்போ மாசம் 1,500 ரூபா கட்டினீங்கன்னா தான் கரெக்டாக அந்த 2 வருஷத்துக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியும்? 36,000, 30,000 + 6,000 என்னால் கட்டி முடிக்க முடியும்னு அர்த்தம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிபிங்க பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து கேட்டுறாங்க. எக்ஸின் மதிப்பு, எக்ஸ் எங்க இருக்கு பாருங்களேன், சென்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது, செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, தேர்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. நமக்கு ரேஷியோக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னது? T2/T1 இல்ல T3/T2 ஒரு பெருக்கு தொடர் வரிசையில சமமா இருக்குன்றத படிச்சிருக்கும். T2 இது T1 ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். T2 எவ்வளவு? X. T1 என்னது? -2/7. T3 எவ்வளவு? -7/2. செகண்ட் டேர்ம் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், இங்கே -7/2, அந்த இடத்துல போக சொல்ல -2/7. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும், 7 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ 1ன்னு அர்த்தம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ +or-1ன்னு அர்த்தம், சரிங்களா? இது பண்ணும்போது எக்ஸுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக ப்ளஸ்லேயும் வரும், மைனஸ்லேயும் ஆன்சர் வருங்க. அதாவது +1 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் அதே ஒன்று தான் வரும், -1 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் ஒன்று தான் வரும்ன்றது அர்த்தம். இப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட்டுங்க, சிம்பிளிஃபை. நமக்கு இது ரேஷியோன்னு எடுத்துக்கலாம், இல்லை எதாவது ஒன்றா எடுத்துக்கலாம். பட் இந்த கன்வர்ஷன் தெரியணும். ஒரு ஹெக்டர், நம்ம ஹெக்டர்லாம் இந்த நிலத்தை அளக்கிறதுக்கெல்லாம் பயன்படலையா? இவ்வளோ ஏக்கர் வேற ஹெக்டர் வேற. ஒரு ஹெக்டருக்கு எத்தனை மீட்டர் ஸ்கொயர் சேர்ந்தது ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர் சேர்ந்ததுக்கு பேர் தான் 10,000 சதுர அடின்னு சொல்றாங்க இல்லையா, சதுர மீட்டர்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் என்னது? ஒரு ஹெக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஹெக்டர்ன்றது 10,000க்கு சமம், 10,000 மீட்டர் ஸ்கொயருக்கு சமம். அங்கே 150 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஒரே யூனிட்ல இருக்கும்போது நம்மளால ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சாச்சு. இதை 5 டேபிள் அடிச்சோம்னா I2 10, 2 0 இருக்குது. இதை 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 3. அப்போ 200:3 அப்படின்னு ஆப்ஷன் ஏ, சரிங்களா? ஸோ 200 கேள்வியா? 200 கேள்வியா? நம்ம 25 கேள்விக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. ஸோ இது வெல்ல முடியும் டெஸ்ட் 9. நம்ம ஓவராலாக எல்லாருமே இலவச மாதிரி தேர்வுன்றதால ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே எழுதியிருப்பாங்க. இதுதாங்க ஒரிஜினல் காம்படிஷன். நம்ம ஒரிஜினல் காம்படிஷன் நம்மளுடைய தரம் என்னன்றது தெரியறதுக்கு இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றவங்களும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தாலும் மற்றவங்களால ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸில் இன்னைக்கு கேட்ட கொஸ்டினில் ஒரு 3 கொஸ்டின் தவிர பேலன்ஸ் இருக்கிற மாடல் எல்லாமே ஈஸியாகவே போடக்கூடிய மாடல் தான். மினிமமாக இதில் ஒரு கட் ஆஃப்னு சொல்லணும்னா ஒரு 21, 22ன்னு சொல்லிடலாங்க. மேக்ஸில் எல்லாராலுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியதுன்றது ஒரு 21. நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப், நீங்கள் எவ்வளோ மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்றது என்ன பண்ணிருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய காம்படிஷன் என்ன, மற்றவங்களை எப்படி போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்கு டஃப்பாக இருந்தா இல்லைன்றது ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நன்றி.